तपस्विभ्यो अधिके योगी ज्ञानिभ्यो च मतोधिकः कर्मिभ्यश्च अधिको योगी तस्मात् योगी अर्जुन. இப்போ நிறையா பேர் தபஸ் பண்ணுறா, பகவானே நினச்சி பகவான் இருக்கான் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவள் எவ்வளோ தபஸ் பண்ணாலும் கூட அவளுக்கு சாப்பாடு தூக்கம் விவகாரங்கள் எல்லாம் இருக்குது. ஆகினால பகவான் நினச்சிட்டு இருந்தாலும் கூட தபஸ்விகளாக இருந்து பண்ணுறதை காட்டிலும் அந்த தபஸ்லேயும் ஏதாவது விக்கிரங்கள் வரலாம், சாபம் வரலாம், பொது சாபம் வரலாம், ஏதாவது ஒரு இடைஞ்சல் வரும். ஆகினால அதை காட்டிலும் ஞானிபியோ மசோதிகா ஞான மார்க்கத்தில் வரும் இன்னும் கொஞ்சம் விசேஷம். தபோ மார்க்கம் தபஸ் பண்ணுறது பகவானை பற்றி நினச்சிண்டு அதை காட்டிலும் ஞான மார்க்கத்துக்கு வழிகிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். கர்மிபிஷ்ட அதிகோ யோகி. இப்போ கர்மாக்கள்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கான், அதெல்லாம் அப்புறம் விட்டு ஞான மார்க்கத்துக்கு வரான். அவனை காட்டிலும் யோகி ரொம்ப உசந்தவன். தஸ்மாத் யோகி பவார்ஜுனா. ஆகினால் நீ கர்மபலத்தை தியாகம் பண்ணி கர்மயோகியாக இருந்து நீ முயற்சி பண்ணேன்னா உனக்கு எல்லா பலனும் கிடைக்கும். அதனால் பகவானை நினைக்க வேண்டியது ரொம்ப நல்லது, இல்லைன்னு சொல்லலை. அது நினச்சிட்டே இருக்குது, எல்லாம் பகவான் தான் நினச்சிட்டு இருக்குது உத்தமம். ஆனால் தியாகம் ஒன்றும் பண்ணலாம். கர்மத்தையும் தியாகம் பண்ணலை, கர்ம பலத்தையும் தியாகம் பண்ணலை. தியாகம் பண்ணாதே தபஸ் மாத்திரம் பகவான் நினச்சின்னு பண்ணுறான் ஒரு தபஸ். அதை காட்டில் ஞானி ரொம்ப விசேஷம். ஞானிபியோபி மத்தோதிகா. தபஸ்வியை காட்டிலும் ஞானி ரொம்ப விசேஷம். ஏன்னா ஞான மார்க்கத்துக்கு வந்திருக்கான் இல்லையோ, அதனால் அந்த வழியில் வந்தவன் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு தான் ஞான மார்க்கத்துக்கு வருவான். எல்லாத்தையும் விட்டு தான் அதெல்லாம் வேண்டான்ட்டு இடைஞ்சலே இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி வருவான். அவனு கொஞ்சம் விசேஷம். ஆனால் அவனை காட்டிலும் கர்மிபிஷ்ட அதிகோ யோகி. அவனை காட்டிலும் கர்மயோகி ரொம்ப 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 உத்தமம். அதனால் நீ எப்போதுமே கர்மயோகியாகவே இருந்துட்டு வேலையை செஞ்சுட்டு இவா போயிட்டாலே இவா போயிட்டாலே கவலைப்படாத. தபஸுக்கு போயிடலாமா நம்ம பாட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு நினைக்காத. அது எல்லாத்தையும் காட்டிலும் உத்தமம் இது கர்மயோகம்தான். நீ உன் வேலையை நன்னா பண்ணு, சத்திரிய தர்மத்தை பிரகாரம். பலத்தெல்லாம் பெருமாள்கிட்ட கொடுத்துரு, ஈஸ்வரன்கிட்ட கொடுத்துரு, ஆத்மாட்ட ஒப்பிச்சிடும். அந்த மாதிரி நீ பண்ணிட்டேன்னா உனக்கு எந்த உதிரும் இருக்காது, எந்த இடைஞ்சலும் இருக்காது, சௌக்கியமாக நன்னா இருக்கலாம். அதனால் எல்லா கர்மாவும் ஜீவிதாந்தம் பண்ணிகிட்டே இரு, பலத்தெல்லாம் ஈஸ்வரன்கிட்ட கொடுத்துரு. அதான் வசந்த தர்மம் அப்படின்னு அர்ஜுனன் யுத்தம் போட்டானுமே, அதுக்காக இந்த கதையை சொல்கிறார். இல்லைன்னா அவ்வளோ சொல்ல மாட்டார். இல்லைன்னா யுத்தம் பண்ணி போயிடுவான், ஞானத்தை அதை அடையிறேன்ட்டு போயிடுவான். அதனால் ஞான மார்க்கம் ரொம்ப உத்தமந்தான். ஆனாலும் இவனுக்கு உற்சாகம் ஊட்டி நல்ல மேலே கொள்றதுக்காக கர்மயோகம் உத்தமம் உத்தமங்கிறத சொல்லி பலத்தெல்லாம் பெருமாள்கிட்ட ஈஸ்வரன்கிட்ட கொடுத்துட்டு நீ பாட்டு வேலையை பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கார் அவர். அவனை உற்சாகப்படுத்துக. யோகினாமப்பி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் யோமாம் சமே யுக்தமோ மனசா. யோகிகளுக்குள்ள கர்மிகளுக்குள்ள எங்கிட்ட யார் விசுவாசமாக இருந்து நம்பிக்கையோடு இருந்து பலத்தெல்லாம் தியாகம் பண்ணுறானோ அவன் ரொம்ப 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 வசந்தவன். ஸ்ரத்தாவான் பஜதே மாம். ஸ்ரத்தையோடு கூட என்ன நான் இருக்கேன்னு வச்சுருந்து எங்கிட்டே பலத்தை கொடுத்துட்டு அவனுடைய வேலைகள்லாம் யார் ஒருத்தன் கர்மயோகம் பண்ணிட்டானோ அவன் ரொம்ப 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 வசந்தவன். அதனால் அவன் எனக்கு யுக்தமோ மதா. எத்தனையோ பேர் பக்தியெல்லாம் பண்ணி ராமா பக்தி கிருஷ்ணா பக்தி எல்லா பக்தியும் பஜனை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஆசாமி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. வேலையும் பண்ணிட்டு பணம் ஒன்று வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு எம்எல்ஏ நம்பிக்கையோடு ஸ்ரத்தையோடு நல்ல காரியம் யார் ஒருத்தன் பண்ணுறானோ இவன் மாதிரி எனக்கு உத்தரம் கிடைக்காது. அதனால் அவன் ரொம்ப உசந்தவன். அவனை ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணி யுத்த வழிக்கு கொண்டுறதுக்கு அவனை கிளப்பி விட்டுறதுக்கு பார்த்துட்டே இருக்கார். அதனால் பகவான் மேலேயும் சொல்கிறார், மைய ஆசக்தமனா பார்த்த என்னிடத்துலையே மனசை வச்சிரு, வேறு ஒன்றுமே நினைக்காத. யோகம் இஞ்சன்னு மதாசிரியா. எனக்கு ஆசிரியமாக நீ இருந்துக்கிட்டு என்ன ஆசிரியமாக வச்சுட்டு எல்லா விதமான கர்மாக்களையும் பண்ணிகிட்டே இரு, பலத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரும். அசம்சயம் சமக்கிரமாம் யதா ஞாசி தச்சுடு. எப்படி இப்படியே மனசு பூர்வமாக அவங்ககிட்ட ஒப்பிச்சுட்டு கர்மாக்களையும் நிறையா பண்ணிட்டே இருந்தேன்னா எப்படி இந்த பலங்கள்லாம் எனக்கு உபதிரம் இல்லாமல் வரும், எனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். பண்ணினா பலம் உண்டாச்சே. ஈஸ்வரன் கொடுத்துட்டு நான் உட்காந்தா கூட எனக்கு வேறு ஏதாவது சிரமங்கள்லாம் வந்தால் நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் எந்த சிரமமும் வராது, நான் பார்த்துக்கிறேன். சந்தேகம் இல்லாமல் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் மனசில் வாங்கிக்கோ. சந்தேகப்பட்டே இருந்தேன்னா கர்மாவும் பண்ணுறேன், பலத்தை ஈஸ்வரன்கிட்ட கொடுத்துட்டேன். ஆனால் நீ பாட்டு சௌக்கியமாக எப்படி இருக்குது, எனக்கு சந்தேகமாக இருக்கேன்னு கேட்டேன்னா சந்தேகமே படாது, நான் மேலே மேலே சொல்கிறேன் பாரு, கேளு, அந்த வழியில் நின்று கரெக்டாக ஆகிடும் உனக்கு எல்லாமே அப்படிங்கிற. ஞானம் தேகம் சவிஜானம் இதம் வட்சாமி அசேஷதா
ஞாத்வா நேக பூஜோன்னு ஞாத்தவியம் அவசிஷத்தை. அதனால் இந்த கர்மயோகம் மூலமாக ஞானத்தை எப்படி சொல்லணும், எப்படி அடையணும், எந்த மாதிரி நிலையில் இருப்பேன், அந்த கதையெல்லாம் உனக்கு சொல்கிறேன். அதை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா திருப்பி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே ஒன்றும் பாக்கி இருக்காது. அத்தனையும் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஆகிடும். இந்த கர்மயோகத்தின் மூலமாக பலத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டு அந்த ஞான யோகத்திலே வந்துடுவேனி. அந்த ஞான யோகத்துக்கு வந்துட்டேன்னா, ஞானத்துக்கு அடைய வேண்டிய நிலையை அடைஞ்சிட்டேன்னா, ஸ்வஸ்வரூபத்தை நீ அறிஞ்சுட்டேன்னா, அதுக்கப்புறம் உனக்கு அடைய வேண்டிய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே ஒன்றுமே இருக்காது. அத்தனையும் நான் சொல்லிவிட்றேன் உனக்கு சாராம்சமாக. நீ புரிஞ்சுட்டேன்னாக்க சரியாக போயிடும். அதனால் கர்மயோகத்தையும் பண்ணு, ஞானத்தையும் அடைஞ்சிரு. ஞானத்தை அடைஞ்சிருப்பா உனக்கு பிறவி கிடையாது. அப்புறம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் கிடையாது. அத்தனை விஷயமும் அந்த ஞானத்தில் கிடச்சிரும், ஆத்மஸ்வரூபத்தில் கிடச்சிரும். என்ன தெரியணும்? ஸ்வஸ்வரூபம் யாருன்னு தெரியணும். ஸ்வஸ்வரூபம் யார்? ஜீவன் தான். ஸ்வஸ்வரூபம் பரமாத்மாவுடைய ஸ்வரூபம். ரெண்டும் ஒன்றே தவிர வெவ்வேறு இல்லை. நமக்கு இன்றைக்கி வெவ்வேறையாக தோன்றினாலும் ஜீவன் உபாதி மூலமாக சரீரத்தின் மூலமாக ஜீவனாக இருந்தாலும், சரீரம்லாம் போயிட பிற்பாடு ஞான மார்க்கத்தில் யார் போயிருக்கணும், அவனுக்கு ஞானத்தில் ஒன்றாகி ஈஸ்வரன் பரமாத்மாவும் ஒன்றாகிடும். ஜலமும் ஒன்றாக்கிறதா ரெண்டு பாத்திரம் தனியாக வச்சுருக்க வரைக்கும் அந்த ஜலம் சின்ன ஜலம் பெரிய பாத்திரம் சின்ன பாத்திரம் சொல்லிட்டு இருப்போம். எல்லா பாத்திரையும் எடுத்தாச்சுன்னா ஒரே ஜலம் ஆகிற மாரி ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்றாகவே அவன் பாட்டுக்கு ஆகிடுவான். கவலையே பட வேண்டாம். அப்புறம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே ஒன்றுமே இருக்காது. ஞாத்தவியம் அவசிஷத்தை. மனுஷ்யானாம் சகசிரேஷு கஷ்டித் எதிர்த்தி சித்தையே எததாம்பி சித்தானாம் கஷ்டித்து மாமே தத்துவதா. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கா. அதுக்குள்ளே என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு என்ன வரும்? ரொம்ப 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 குறைச்சல். எததாம்பி சித்தானாம் அப்படி முயற்சி பண்ணுற ஆளுக்குள்ளேயும் கஷ்டித்து மாமே தத்துவதா. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரை என்னை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். நிறையா பேர் தபஸ் பண்ணுறா, நிறையா பேர் ஞான மார்க்கத்து வரா, நிறையா பேர் கர்ம மார்க்கத்துலேயே செஞ்சுருந்து பலத்தெல்லாம் கொடுத்துன்னு உட்காந்துருக்கா. இத்தனை பண்ணாலும் கூட, எவ்வளோ இடைஞ்சல் மத்தியில் இவ்வளோ பண்ணாலும் கூட யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் அவ்வளோ முக்கியமான பெரிய விஷயம் அது. ஜீவஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் ஒன்றுதாங்கிற தெரிஞ்சுக்கிற விஷயம் இருக்கே, அது ரொம்ப பெரிய விஷயம். சாமானிய விஷயமே இல்லை. எப்படி தெரிஞ்சு பாவம் தன்னாள் இந்த வாசனையோட உடம்பெல்லாம் வச்சுன்னு வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ஜீவனும் பரமாத்மா உண்டா நீ பாட்டுக்கு அப்படியே உட்காந்துட்டு எப்படி உட்காருமா அவனால்? உட்காந்து ரொம்ப ரொம்ப சிரமம். கஷ்டித்துமா மேய்த்து யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அதை பற்றி தெரிஞ்சுப்பான். பூமி ஆபக அனலக வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதயமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. 8 வஸ்துவோடு நம்முடைய உடம்பு இருக்குது. பூமி, ஜலம், காற்று, ஆகாசம், மனசு, புத்தி, இத்தனையும் சேர்ந்து அகங்காரம். இதுதான் நமக்கு பெரிய உபத்திரவம் கொடுக்கறது. இதெல்லாம் இல்லைன்னா சௌக்கியமாக இருக்கலாம். இத்தனை வஸ்து வச்சுக்கினா எப்படி போவேன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் கண் இழுக்கும், ஒரு பக்கம் காது இழுக்கும், ஒரு பக்கம் மனசு இழுக்கும், ஒரு பக்கம் புத்தி வேறு செய்யறதுக்கு பதிலாக வேறு எங்கேயாவது யோஜனை பண்ணி இருக்கும். இத்தனை சிரமத்தில் ஒன்று ஆரோக்கியம் வரான்னா ரொம்ப 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 அபூர்வம். கஷ்டித்து மாம் வைத்தி தத்துவதா. அப்புறேயே மிதஸ்வன்யாம் பிரகதிம் விதிமே பதாம் ஜீவபூதாம் மகாபாகோ ஏதம் தாரித்தே ஜெகத். அதனால் இந்த உலகங்கள்லாம் எப்படி தாங்கப்படுறதுன்னா, இந்த ஜீவனால் தாங்கப்பட்டாலும் தாங்கத்துக்கு முக்கியமானது ஈஸ்வரன். அவன் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நாம் தான் செய்கிறோம். இந்த ஜீவனை பற்றி அவ்வளோ பெருமை கொடுத்து நான் தான் இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி நடத்துகிறேன், இவ்வளோ பெரிய காரியங்கள் நடத்துகிறேன், இவ்வளோ பெரிய தலைவராக இருக்கேன், இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினச்சிக்கிறதா என்னாச்சு? எல்லாம் இந்த அகங்காரத்தினால் வந்த ஒரு வினையை தவிர 4 அகங்காரம் எடுத்துனா எல்லாமே சரியாக போய் சரியாக வரும். அதனால் அப்புறேயே மிதஸ்வன்யாம் பிரகிருதிம் வித்தியுமே வராம். என்னுடைய பிரகிருதி தான் இத்தனை வேலையை செஞ்சுட்டே இருக்குது. பிரகிருத்தின்னா என்ன? அஜ்ஞானம், அறியாமை. இதுதான் இவ்வளோ வேலையை செய்யுது. அது ஈஸ்வரன்கிட்ட சேர்ந்துதான்னா, ஈஸ்வரன்கிட்ட சேர்ந்தா இருந்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது. நம்மளை தான் படுத்துறது. ஏன்னா ஆத்மா சுத்தமானத்தோடு அங்கே ஒன்றும் பண்ண முடியாததால் அதனுடைய பிரதிபிம்பம் போல் இந்த பிரகிருத்தியெல்லாம் இருக்கிறதுனால, மாயெல்லாம் இருக்கிறதுனால, அவித்தியெல்லாம் இருக்கிறதுனால நம்மளெல்லாம் அவ்வளோ வச்சு பாட்டுரும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க என்னாச்சு? இது பிரகிருதி வேறு தான், ஆத்ம சம்பந்தம் ஒன்றும் கிடையாது. இல்லை நம்ம பாட்டு சௌக்கியமாக இருக்க வேண்டாம், தெரிஞ்சுன்னு சௌக்கியமாக போடுவோம். ஆனால் நம்ம போனாலும் என்ன, அந்த பிரகிருதி இருந்துகிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு எல்லோரும் குழப்பிகிட்டே இருக்கும், எல்லோரும் சிரமப்படுத்திட்டே இருக்கும். திருப்பி புனர்ஜென்மா புனர்மரணம் இதெல்லாம் பிடிச்சிட்டே தான் இருக்கும். ஈவபூதாம் மகாபாகோ ஏதம் தாரிதே ஜெகத். அப்படி இந்த உலகமானது நம்மாலே தாங்கப்பட்டு வருகிறது.
ஏதத்யோனி பூதானி சர்வாணி துபதாரே அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதா பிரபவா பிரளயஸ்ததா. நீ தான் நான் தான் தாங்குறேன்னு சொல்லி ஜீவன் நினச்சின்னு உட்காந்துருக்கானே, நீ ஒன்றும் பண்ணலை, நீ ஒன்றும் தாங்கலை. நான் தான் இந்த உலகத்தெல்லாம் படைச்சி காற்று அழிச்சு எல்லாம் நான் தான் பண்ணுறேன்னு தவிர ஜீவன் நினைக்கிறான் நான் தான் சிருஷ்டி பண்ணேன் என் குழந்தைய, நான் தான் காப்பாற்றுறேன் என் குழந்தைய, நான் தான் இந்த மாதிரி சாகடிக்கிறேன் என் குழந்தைய, இல்லை நான் என் வழியாக தான் அந்த குழந்தை செத்து போச்சு. எதில் வந்தால் நான் 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 அகங்காரத்தால் நீ உட்காந்துருக்கேன், இந்த அகங்காரத்தை ஓய்ச்சிக்கட்டு. பின்ன எப்படின்னா எல்லாம் பகவான் பண்ணுறார், அவர் தான் சிருஷ்டி பண்ணுறார், சம்ஹாரம் பண்ணுறார், ஸ்திதியாகிறது எல்லாமே அவர் மூலமாக தான் நடக்கிறது. ஏதத்யோனின் பூதானி சர்வாணி துபதாரே. எத்தனை பிரபஞ்சம் இருக்கோ, எத்தனை சம்சாரம் இருக்கோ, உலகம் இருக்கோ, நீ உள்பட எல்லாத்தையும் நான் தான் காப்பாற்றுறேன்னு தெரிஞ்சுக்கோ. அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதா பிரபவா பிரளயஸ்தத. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்துக்கும் மூல காரணமாக உள்ளது யார்? ஆத்மஸ்வரூபம் ஈஸ்வரஸ்வரூபம் தான் காரணமாகிறது. இது நிஜம்தானா? இந்த பிரளயம் சிருஷ்டி சம்ஹாரம்னா நிஜமில்லை, நம்ம கணக்கில் நிஜமாக இருக்கே தவிர நிஜமாக எப்படி இருக்குது? கயத்தில் பாம்பு இந்த மாதிரி இருக்குது. கயர்ஸ்தானம் எது? ஈஸ்வரன். அதில் பாம்பெல்லாம் தோன்றது இல்லையோ? தோன்றது. அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தில் போய் இந்த உலகம் முழுக்க தோன்ற மாதிரி தோணிருக்கு. ஆக நிஜமாக தோணலை. அது இவன் நிஜமாக சிருஷ்டியும் பண்ணல, சம்ஹாரமும் பண்ணல, ஸ்திதியும் பண்ணலை. ஆனால் நம்ம நிலையில் இருந்துக்கிண்டு இந்த கதையெல்லாம் சொல்கிறார் அவர். பிரபு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களாம் நான் தான் பண்ணுறேன்னா அப்போ பகவான் சிருஷ்டி பண்ணுறதுலாம் போயிடுமா அப்படின்னா? எந்த புறம் இருந்தாலும் உண்டாச்சுன்னா போக வேண்டியதானே. ஜாதகத்துக்கு துர்பவம் மிருத்திகோ. அதனால் உண்டாச்சுன்னா போக வேண்டியது தான், ஒன்றும் நிச்சயமாக இருக்காது. அதனால் ஆத்மஸ்வரூபம் ஒன்றே ஒன்று தான் சத்தியம், பாக்கி எல்லாம் பொய்யானது. அப்போ பகவான் சிருஷ்டி பண்ணுறதுலாம் பொய்யான சிருஷ்டி அவரும் பண்ணிகிட்டு இருக்கார். எப்படி பண்ணுறார்? நமக்காக சிருஷ்டி பண்ணி எல்லாம் பண்ணுறார். நம்ம கர்ம வினைகள்லாம் இருக்குது, அவைகள்லாம் குறைஞ்சி ஞான மார்க்கத்துக்கு வந்து ஞானத்துக்கு வந்தவுடனே எல்லா கர்மாக்களுடைய புண்ணிய பலங்கள்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா, அழிஞ்சு போச்சுன்னா ஞானம் கிடைக்கும். அதுக்காக இத்தனை கதையும் நமக்காக பகவான் சிரமப்பட்டு சிருஷ்டி பண்ணி சம்ஹாரம் பண்ணி ஸ்திதி பண்ணி எல்லாத்தையும் அவர் பண்ணிகிட்ருக்கார். மத்த பரத்தரன் நாஸ்தி கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் போத்தம் ஸ்தோத்திரை மணிகளாயவ. என்னை தவிர இந்த உலகத்தில் எந்த வஸ்துவே கிடையாது. நான் சிருஷ்டி பண்ணினதுனால என்னாலே தான் இந்த உலகங்களாக இருக்குது. ஒரு மணிமாலை இருந்ததுன்னா அந்த மணிமாலையை கோக்கிறதுக்கு ஒரு கயிறு வேணும், சூத்திரம் வேணும். அது சூத்திரம்னு பேர் இருக்குது. மணிமாலையை கோக்கிறதுக்கு ஒரு கயிறு வேணும். அதுபோல் இந்த உலகம் முழுக்க படைச்சி காக்கிறதுலாம் யார்? ஈஸ்வரன் தான். அவர் ஒன்று இல்லைன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நிற்கவே நிற்காது. கயிறுனா மாலை எப்படி வரும்? ஒரு கயிறை வச்சு தான் அதில் கோத்து மணி மாலையெல்லாம் கோத்து நம்ம அழகாக போட்டுக்கிறோம். அந்த கயிறே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதுபோல் ஈஸ்வரன் தான் இத்தனையும் உலகத்தெல்லாம் படைச்சி காற்று ஐஸ்வரனால தான் நம்மளாம் பிறந்திருக்குமே தவிர இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மத்த பரதரன் நாஸ்தி, என்னை தவிர இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம். என்னிடத்துல தான் இத்தனை உலகமும் சிருஷ்டியாகி ஸ்திதியாகி சம்ஹாரமாகி எல்லாம் என்னிடத்துலையே லயிச்சிருந்து இங்கேயே இருந்துருக்கு எல்லாம். ரசோகமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசிசூரியோ பிரணவ சர்வவேதுஷு சப்தஸ்தே கேதனம் புருஷு. உலகத்தில் என்னென்ன ரசங்கள்லாம் இருக்குமோ, எத்தனை தினசான ருச்சியான பதார்த்தங்கள்லாம் இருக்குமோ, எத்தனை தினசான எசன்ஸ் எல்லாம் இருக்குமோ, எல்லா எசன்ஸாகவும் இருக்கிறது நான் தான். சசி சந்திரன், சூரியன் சந்திரன்கிட்ட ஒரு பிரகாசமாக இருக்கிறது யார்? அதுவும் நான் தான். பிரணவ சர்வ வேதேஷு, சமஸ்தமான வேதங்களையும் ஓம்காரம் சொல்லப்படுறது அது யார்? அதுவும் நான் தான். சப்தக்கே பௌருஷம் ரிஷு. ஆகாய சப்தம் வருது, நீ பேசுகிற சப்தம் இருக்குதெல்லாம் யார்? எல்லாம் ஈஸ்வருடையனால வரக்கூடிய சமாச்சாரமே தவிர நான் பேசுகிறேன் நீ சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்தரியாமையாக இருந்து அவர் தான் இத்தனையும் ஆட்டி படித்து பண்ணிகிட்டே இருக்கார். புண்ணியோகந்த பிருத்திவியாஞ்ச தேஜஸ்தாஸ்மி விபாவசு ஜீவனம் சர்வபூஷ தபஸ்ஸுஷு. அதனால் புண்ணியமாக இருக்கணும் நான் தான், வாசனையாக இருக்கணும் நான் தான். பிருத்திவியில் என்ன வாசனை இருக்கோ அதை பிருத்திவிக்கு என்ன குணம்? வாசனை குணம். மண்ணுக்கு என்ன வாசனை? மண் வாசனை சொல்லுவாள். அது சாண வாசனை. அது அந்த மாதிரி அந்த வாசன சுரூபமும் பிருத்திவியில் இருக்குது, மண்ணில் இருக்குது. வாசன சுரூபம் நல்லா இருக்குது. தேஜஸ்வாஸ்மி விபாவசு, பிரகாசமாக இருக்கிறது நான் தான் இருந்துருக்கு. ஜீவனம் சர்வபூதேஷு, சமஸ்தமான பூதங்களுக்கு ஜீவனம் யார்? நான் இல்லைன்னு ஜீவனமே கிடையாது.
இன்னும் விவசாயம் பண்ணி உழுது வச்சு அரிசி வச்சு சாப்பிட்டாலும் கூட இந்த மழையை பொய்ய வச்சு இத்தனை உயிரினங்களும் அந்த பயிரெல்லாம் நல்லா வளர்கிறதுக்கும் அதை எடுத்து நம்மளாம் சாப்பிட்றதுக்கு யார் காரணம்? ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால வருது, இல்லைன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது. ஜீவனம் சர்வபூதேஷு, சமஸ்தமான ஜீவராசிகளுக்கும் ஆகாரமாக இருந்து அதெல்லாம் இருந்துட்டு காரணம் யார்? ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால தான் மழை பெஞ்சு தானியங்கள்லாம் வளர்ந்து அந்த தானியத்து மூலமாக நாம் எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு சௌக்கியமாக நம்மெல்லாம் இருக்கிறது காரணம் பகவான் தான். தபஸ்சாஸ்மி தபஸ்ஸு, எத்தனை பேர் தபஸ் பண்ணுறாங்களோ எல்லா தபஸ் பேருக்குள்ளேயும் தபஸுக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன். என்ன தான் தியானம் பண்ணுறா, என்னை தவிர வேறு ஒன்றும் தியானம் பண்ண முடியாது. அதனால் எல்லா சுரூபமும் யார்? நான் தான். என்னை தவிர வேறு ஒன்றும் கிடையவே கிடையாது. பீஜம்மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திபதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வனாமகம். அதனால் எல்லா பூதங்களுக்கும் மூலமான ஆதாரமான பீஜம் யார்? காரணம் யார்? நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. சனாதனமாக இருக்கேன் நான். மற்றதெல்லாம் வருது போகிறது அழியுது. நான் அப்படி இல்லை. பழங்காலம் தொட்டு வெகுகாலம் தொட்டு யுகயுகமாக தொட்டு அப்படியே நான் வந்துட்டே இருக்கேன். புத்திர் புத்திமதாமஸ்மி, புத்திமதாமுக்குள்ளே புத்தியாக இருக்கும். நான் எத்தனையோ புத்திசாலிகள்லாம் உட்காந்துருக்கா, ஒரு விஞ்ஞானிகளும் இருக்கா. எத்தனை விஞ்ஞானிகளாக இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் விஞ்ஞானி ஆகட்டும், அணுசக்தி விஞ்ஞானமாகட்டும், மருந்து விஞ்ஞானி ஆகட்டும், என்ன விஞ்ஞானி ஆனாலும் கூட எல்லா விஞ்ஞானிகளுக்குள்ளே புத்தியாக இருக்கிறது யார்? நான் தான் அந்த புத்தியாக இருந்து செஞ்சு விட்ருவேன். தேஜஸ்வி நாமகம், தேஜஸ்விகள் யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்குள்ளே தேஜஸாக இருக்குது நான் தான் இருக்கேன். பலம் பலவதாமஸ்மி, பலவானாக இருந்து யுத்தம் போட தயாராக இருந்து நிறையா பலவான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யார் சண்டை கிண்டை போடுறதுக்கோ காரியங்களை பண்ணுறதுக்கோ உசந்த பலம் உள்ளவன் நான் தான். அவன் தான் அந்த பல சுருமாக இருக்குது நான் தான். காமராக விவர்ஜித்தம். ஆனால் ஒன்றே ஒன்று, ஆசை காமம் ராகம் இதெல்லாம் இல்லாமல் யார் இருக்கோ அப்படிப்பட்டவன் நான் தான். நான் காமஸ்வரூபமாகவோ அந்த ஸ்வரூபமாக மாத்திரம் இருக்க மாட்டேன். பாக்கி காமங்கள்லாம் இல்லாமல் ஆசை இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபம் மாத்திரம் நான் இருப்பேன். தர்ம அவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. இப்போ காமமாக இருக்க மாட்டேங்களா அப்படின்னா நாங்களாம் என்ன பண்ணுற சம்சாரிகள்லாம் எங்களுக்கு ஆசை கீசையெல்லாம் இருக்கேன்னா, தர்மத்துக்கு விரோதம் இல்லாத நீ காமமாயிரு, ஆசைப்படு முண்டாட்டிட்ட, அது நியாயம். கண்டவனை பார்த்து காதல் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், ஊரை சுற்றுறேன் அங்கெல்லாம் போனால் நான் அது இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் எந்த ஒரு ஆசையும் வச்சுக்கிட்டு ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தைகளோட கொட்டிகளோட பொண்டாட்டியோடு இருக்கியோ அந்த காமத்துக்கு நான் இருக்கேன். ஆனால் சமஸ்தமானத்துக்கும் உலகமே எனக்கு வேணும், அவன் வேணும், இவன் வேணும், அது வேணும், பணம் வேணும், அந்த பொண்ணு வேணும், இந்த மனுஷா வேணும், இந்த ஆசையெல்லாம் பண்ணிட்டா அது ரொம்ப விரோதம். அதுக்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் பொண்டாட்டிட்டு எந்த ஒரு ஆசையெல்லாம் உனக்கு வருதோ அந்த காமரூபமாக நான் மாத்திரம் இருப்பேன். தர்ம அவிருத்தோ பூதோஸ்மி காமோஸ்மி பரதர்ஷப.